வணக்கம். ஞானிகளின் கோபத்தை விட வருத்தம் கொள்ளாதது. ஞானிகள் கோபப்பட்டால் அவன் மேல் பற்று வைத்து விடுவார்கள். ஞானிகளுடைய கோபம் ஒன்றும் பண்ணாது. மகான் ஞானிகளுடைய கோபம் பற்று அவன் மேலே ஒரு ஈர்ப்பத்தை உண்டாக்கும் அவன்பால். ஆனால் ஞானியுடைய கோபம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஞானியுடைய வருத்தம் அப்படியே தைக்கும், உடனே தைத்து விடும். அப்படியே அவங்க சங்கடப்பட்டாலே அவ்வளோதான். ரொம்ப அது ரொம்ப கஷ்டமானது. அது உண்மை நிகழ்வு. ஒரு சாது மட்டும் ஒரு சாதுவானவர், ஒரு காவி உடை அணிந்த பெரியவர், ஒரு நல்ல சாது நிலை உள்ளவர் போயிட்டு இருக்கிறார். திருச்செந்தூரை நோக்கி நடந்து அப்படியே போயிட்டு இருக்கார். வழியில் ஒருவர் பனைமரம் ஏறி பதினி இறக்கி கொண்டு இருக்கிறார். அவர் மேலே இருந்து வர நின்றுட்டு, கொஞ்சம் பதினெட்டு தாங்களேன் அப்படிங்கிறார் அந்த சாது. அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார் படைக்கணும். ஒன்றுக்கு இருந்து தர்றேன் இப்படி அப்படிங்கிறார். முரம்பாடாக சொல்லிடுறார். அப்படியா, சரிப்பா நான் சரிப்பான்னு போயிட்டு திருச்செந்தூரில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கார். இவன் அடுத்து மதியம் போல் 2 மணியை போல் பனைச்சிவ போகிறேன். பாலைகள்லாம் சுருங்கி விட்டது, அந்த பதினி போடுதலும் நின்று விட்டது. அப்படியே அழுகிறா, புலம்புறா. திருப்பி சைக்கிளை எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஒரு அடைக்கலாவூர் பக்கம், அந்த திருச்செந்தூர் பக்கம் அவர்கிட்ட தேடுற அந்த சாமியை பார்க்கணும் அப்படின்னு தேடி கடைசியில் கண்டுபிடிச்சி விடுறேன். அவர் காலில் விழுந்து நெஞ்சாங்கன்னா விழுந்து, சுவாமிகளை என்னை மன்னித்துடுங்கள், நான் உங்களை தடித்த வார்த்தையை சொல்லிவிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, என் பனையில் பாலை பூரா வட்டி விட்டது, பதினியே போடலை, அப்படியே ட்ரை ஆகி காய்ஞ்சி விட்டது, பாலையினுடைய இதை இறுகி விட்டது அப்படிங்கிறான். அப்படியே கம்முன்னு இருந்துட்டு, சரிடா சரி நீ வந்துட்டீங்களா, சரி போ அப்படின்னு அவர் அனுப்பிவிடுகிறார். சரியா வந்துடும் போ அப்படின்னு. அப்புறம் நீங்கள் போய் பனைச்சிவரா பதினிக்குடைய கசிவு வந்துட்டு தான் ஞானியுடைய கோபத்தை விட